சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏய், என்னடியாச்சு? எதுக்கு டென்ஷனா இருக்க? இப்பெல்லாம் நிம்மதியா நம்ம வீட்ல சாப்பிடவே முடியலமா. ஏண்டி இப்படி சொல்ற? சாப்பிடலான்னு போய் சாப்பாட்டுல கை வைக்கிறமா, கரெக்டா அப்பதான் அந்த டிராமாக்காரி வாமிட் பண்றா. வாமிட் பண்றாளா? ஆமாமா, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நான் எப்போல்லாம் சாப்பிடலான்னு போய் உட்காரேனோ அப்பெல்லாம் அவ வாமிட் பண்றா. வேணும்னு நான் சாப்பிட கூடாத மாதிரி நான் சாப்பிடும் போதுதான் வாமிட் பண்றாமா. என்னடி சொல்ற? அடிக்கடி வாமிட் பண்றாளா? இத்தனை நாளா நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? இதுக்கு முன்னாடியே அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு அப்பா பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல, அதனால அப்படியே விட்டுட்டேன். நீ யார்கிட்ட போய் சொல்லியிருக்க? அவருக்கு தான் இப்ப நம்மளை விட அந்த டிராமாக்காரி முக்கியமானவளாயிட்டாளே. என்னக்கா, என்ன பண்ண அந்த டிராமாக்காரி? கவி எப்ப போய் சாப்பிட உட்கார்ந்தாலும் அவ வாமிட் பண்ணிட்டு இருக்காளாண்டி. அவ எதுக்கு இப்ப அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா? அதுதான் எனக்கும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவ நம்மகிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன் பத்மா. இல்ல, நாட்டாமையும் அவ அடிக்கடி வாமிட் பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லுச்சு. கேட்டா ஃபுட் பாய்சன் சொல்றாமா. டெய்லி ஃபுட் பாய்சன் ஆகுமாக்கா? நீ சொன்ன மாதிரி அவ நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன்க்கா. உடனே அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்க்கா. நாம் அவளை கூட்டிட்டு போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட தானே. அந்த டாக்டர் சொதப்படுறதுக்கு சான்ஸே இல்லை. என்னன்னு சீக்கிரத்திலேயே கண்டுபிடிக்கிறேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு பிளான எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இருக்கிற பிளானே ஒழுங்காதான் இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். நீ யோசிச்சு பண்றேன்னு சொல்லி ஏதாவது சொதப்பி வச்சிடாத. நீ முதல்ல விக்கி சாருக்கு கால் பண்ணு. பண்றேன். ஒரு அறிவுஜீவிய அசிங்கப்படுத்துறதுல இவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குன்னே தெரியல. ஹலோ. தமிழ், எப்படி இருக்கீங்க? சார், நான் சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன விஷயம்? சார், இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல எதனா ஒர்க்ல இருக்கீங்களா சார்? என்ன தமிழ், கிண்டலா? எனக்கு என்ன ஒர்க் இருக்க போகுது? ஐ அம் ஆல்வேஸ் ஃப்ரீ. சார், அப்ப நேத்துக்கு நம்ம மீட் பண்ணோமே அதே டீக்கல்ல தான் நாங்க இருக்கோம். சார், வரீங்களா சார்? என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இன்னொரு 15 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். ஓகே சார். வாங்க சார். என்னடா வரேன்னு சொன்னாரா? 15 மினிட்ஸ்ல வந்துருவாரா? ஓகே, அப்ப செல்வகுமார் சாருக்கு கால் பண்ணி நம்ம லொகேஷன் சொல்லிடு. ஓகே. செல்வகுமார் சார். சொல்லுங்க தம்பி. சார், விக்கி சார் நாங்க இருக்கிற இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நாங்க வலசர பக்கத்துல நடமாடும் இஞ்சி டீ கடையில தான் இப்ப உட்காந்துட்டு இருக்கோம். சரி சார், அங்க வந்து நடமாடும் இஞ்சி டீ கடைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்க பாட்டி கிளம்பி இங்க வர சொல்லிடுங்க. இப்ப டைமிங் கரெக்டா இருக்கும். சார், பாட்டி வந்து விக்கி சார் கூப்பிட்டா நாங்களும் சேர்ந்து அவர் எப்படியாவது அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் சார். ஓகே தம்பி, நான் இப்ப அத்தைக்கு ஃபோன் பண்ணி அங்க உடனே வர சொல்றேன். ஓகே சார். ஓகே. அனு, பாட்டி கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே. டீய குடி, ஆற போகுது.
புதினா கிட்ட கேட்டுக்கு கட்டு 15 ரூபாயா அத்தை. முன்னாடி எல்லாம் காய் வாங்கினா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரீயா தருவானுங்க. இப்ப பாத்தீங்களா நிலைமைய? இரு செல்வகுமார் தான் போன் பண்றாரு. சொல்லுங்க. உங்க போனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விக்கி தம்பி வந்துட்டாரா? இப்ப நான் எங்க கிளம்பி போகணும்? அத்தை, மாப்பிள்ளை இப்பதான் கிளம்பி அங்க வந்துட்டு இருக்காரா? அதனால இப்ப நீங்க கிளம்புனா கரெக்டா இருக்கும் அத்தை. நான் இப்ப எங்க போகணும்? அத்தை, வல்சரவாக்கத்துல நடமாடும் இஞ்சி டீ கடைன்னு அங்க ஒண்ணு இருக்கான். அந்த ஏரியால யாரை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. அங்கதான் மாப்பிள்ளையும் அஞ்சலி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சரி, அந்த கடை எங்க இருக்குன்னு விசாரிச்சு நான் அங்க போய் எப்படியாவது விக்கி தம்பிய கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, சரி. அப்புறம் விக்கி தம்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துரும்ல? வரணும் தான் நாம எதிர்பார்க்கறோம் அத்தை. ஆ, அதுக்கப்புறம் அது கடவுள் கையில தான் இருக்கு. நாம நம்ம முயற்சியை நம்பிக்கையோட செய்வோம் அத்தை. சரி, நான் இப்பவே கிளம்பி போறேன். சரிங்க அத்தை, பார்த்து. அத்தை ஆ? என்னத்த சொன்னாரு? விக்கி தம்பி வளசரவாக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடைக்கு வந்துகிட்டு இருக்காராம். நான் இப்ப போனா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்றாரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. நீங்க உடனே போய் மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. ம். நம்ம வீட்ல அவர் கால் பட்டாலாவது அவருக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வருதான்னு பாக்கலாம். ம். அஞ்சலியோ அவளா அவர்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. நம்மளே சொல்ல விடாம பண்ணி வச்சிருக்கா. மாப்பிள்ளை இங்க வந்து அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னா இருட்டுல இருக்கிற அவ வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். அவ மட்டும் கஷ்டப்படல, அவளோட சேர்ந்து அவ வயித்துல வளர்ற குழந்தையும் கஷ்டப்படுது. அந்த குழந்தைக்காகவாவது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் சித்ரா. அத்தை, இந்த நேரத்துல அவன் நம்ம வீட்ல இருந்திருந்தானா அவளை பூ மாதிரி பாத்திருப்போம். ம். ஆனா அவ இன்னொரு வீட்ல வேலை பாக்குறவளால போய் உட்கார்ந்துருக்கா. இந்த கொடுமை மட்டும் இல்லாம அவளே உயிருக்குயிரா நேசிச்ச புருஷனை இன்னொருத்திக்கு தாரவாத்து கொடுத்துட்டு தரம் இல்லாத வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கணும் த. அதுக்கு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரணும். நீங்க போங்க, போய் சீக்கிரமா மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க. நீங்க வரதுக்குள்ள அவருக்கு நல்லதா ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். சரி. ஹாய். ஹாய் சார். ஹாய் சார், வாங்க 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 சார், வாங்க வாங்க உட்காருங்க சார். சும்மா உட்காருங்க.